கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனல் மூலமா உங்களோடு கூட பேசுகிறதுல, தொடர்பு கொள்றதுல நான் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ள நம்புகிறேன். அதனால இன்றைக்கு கூட கண்களை மூடி நம்ம தேவனுடைய செய்திக்கு போறதுக்கு முன்பாக நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான அப்பாவுடைய ஜனங்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்பதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாய் மகிமைப்படுத்தினேன்னு சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே கேட்கும் பொழுதே அநேகருடைய வாழ்க்கைக்கு விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தனை அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு கூட நான் மத்தேயு 14 அதிகாரத்திலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். மத்தேயு 14 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேலேறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சு அங்க தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் அக்கறைக்கு எனக்கு முன்பாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனிமையாக போய் கொஞ்ச நேரம் ஜபத்தில் இருக்கிறாரு. அவர் ஜபத்தை முடித்து பிறகு அவர் சீஷர்கள் போய் கொண்டிருந்ததான அந்த படவு கடல்ல போய் கொண்டு இருக்கிற அந்த வழியா கடல் மேல நடந்து வராரு. இதை பேதுரு பார்த்துட்டு அவர் யார் இதுன்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. அப்போ இயேசுவாமி சொல்றாரு, பதறாத, நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பேதுரு கேட்கிறாரு, நீரே ஆனால் நானும் கடலின் மேல நடந்து வர கட்டளையிடுன்னு சொல்றாரு. அப்போ இயேசு சொல்றாரு, நீ எழுந்து நடந்து வா என்று சொல்றாரு. பேதுரு அந்த வார்த்தையை கேட்டு கடலின் மேல நடக்க அவர் படவுல இருந்து காலை எடுத்து முதல் ஸ்டெப் வச்சு அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நடந்து கொஞ்ச தூரம் முன்பதாக வரும்போது அவருக்கு விரோதமா ஒரு பலத்த காற்று வருது. அந்த காற்றை அவர் பார்த்த உடனே அவர் முழுக ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு சம்பவத்துல இருந்து உங்களோட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எப்போ கர்த்தருக்காக நடக்க ஆரம்பிக்கிறோமோ, விசுவாசத்துல நிற்க ஆரம்பிக்கிறோமோ, கர்த்தருடைய வார்த்தையில நம்ம அமர்ந்து இருக்கிறோமோ, நமக்கு பிரச்சனை, நமக்கு போராட்டம், நமக்கு பயம், சந்தேகம் இது எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கூட நம்மள என்ன பண்ணோம், நம்ம எதுக்காக காத்து இருக்கிறோமோ அதை எப்படியாவது நம்ம வாழ்க்கையிலிருந்து குலைத்து போட பிசாசுனா பண்றான். அவன் தந்திரமா உள்ள வரவனா இருக்கிறான். இந்த இடத்துல இயேசு சொன்னாரு, பேதுருவன் எழுந்து நடந்து வான்னு சொன்னாரு. எழுந்து வான்னு சொல்லும் போது அந்த வார்த்தை தான் பேதுருக்கு கடலின் மேல நிற்க வைக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்தது. பேதுரு மீன் பிடிக்கிறவரா இருந்தாலும், இதுவரைக்கும் பேதுரு கடல்ல பிரயாணம் பண்ணியிருந்தாலும், இதுவரைக்கும் பேதுரு கடலின் மேல நடந்த அனுபவம் கிடையாது.
இதுதான் அவருடைய வாழ்க்கையில முதல் முறை அவர் சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயத்த செய்ய போறாரு. கடல் மேல நடக்கிற ஒரு அனுபவம் பேதுருக்கு அவர் என்ன பண்றாரு, அவர் முயற்சி பண்றாரு. அந்த ஒரு சூப்பர் நேச்சுரலான ரிலீம்ல அவர் காலை வைக்கிறதுக்கு அவருக்கு தேவைப்பட்டது என்ன, ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்னாரு, எழுந்து நடந்து வான்னு சொன்னாரு. அந்த வார்த்தை இதுவரைக்கும் தண்ணியில நிற்க முடியாத இருந்த பேதுருவை தண்ணீர் மேல நிற்க வைத்தது. சில நேரம் நம்ம கூட இந்த சீஷர்களுடைய படகு மாதிரிதான், நம்ம வாழ்க்கையில எங்க போறது, எப்படி போறது, நம்மளை சுத்தி நமக்கு எந்த வழியுமே இல்லாத இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய தாட் ப்ராசஸ் எப்பவுமே நம்ம தொடக்கூடியது, பார்க்கக்கூடியது, உணரக்கூடியது, ஸ்பெல் பண்ணக்கூடியது, இப்படி ஐப்புலங்களை கொண்டு தான் நம்மளால யோசிக்க முடியும். ஏன்னா நம்முடைய மாம்ச சிந்தை எதுவுமே சூப்பர் நேச்சுரலான காரியங்களை என்ன பண்ணாது, நமக்கு தாட்டை கொடுக்காது. ஆனா சூப்பர் நேச்சுரலான காரியங்களை நமக்குள்ள கொண்டு வர்றது என்னன்னா, அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் மனுஷனுக்கு எது அசாத்தியமா இருக்கோ அதை தேவனுக்கு சாத்தியம் என்று சொல்லி நம்முடைய ஆவியில ஒரு வைராக்கியத்தையும் தைரியத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல கூட பேதுரு இது வரைக்கும் நடக்கல, கடல் மேல நிக்க கூட இல்லை. ஆனா இயேசு சொன்ன அந்த வார்த்தைய பேதுரு பிடித்து கொண்டாரு. நான் முயற்சி பண்ணுவேன், இந்த கடல் மேல நான் நடப்பேன், நிப்பேன், ஏன்னா என்னை கூப்பிடுறது இயேசுதான் நான் நம்புறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அந்த படவுல இருந்து கால் எடுத்து வைத்தாரு. இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு வழி இல்லாம இருக்கலாம், உங்களை சுத்தி சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் எப்படி முன்னால போறது, எப்படி என் வாழ்க்கையில பிரேக் த்ரூ வரும், எப்படி எனக்கு எல்லாம் திறக்கப்படும் சொல்லி எல்லாமே உங்களுக்கு கஷ்டம் போல, பாரம் போல, கண்ணீரை போல காணப்படலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தைய நீங்க கேட்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்கன்னா, இந்த வார்த்தை உங்க பாதைகளுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது, உங்க புத்திக்கு இது தெளிவை கொடுக்கிறதா இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை தான் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் வழியை திறக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் மனுஷனால செய்ய முடியாததை எனக்கு தேவன் செய்வார் என்று ஒரு முயற்சி செய்ய வைக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைய நீங்க எப்பெல்லாம் நீங்க எடுத்து இதை நீங்க தியானிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தையாகிய தேவன் அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறார். அவர் ஜீவனை உண்டாக்குகிறவரா இருக்கிறார். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறவரா இருக்கிறார். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. எம்டியான வார்த்தையில எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, நன்மை இருக்கு. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு என்ன பண்ணாரு, இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவரு கடல் மேல காலை எடுத்து வைக்கிறாரு. ஆனா நடந்தது என்ன, அவர் எப்பெல்லாம் அந்த வார்த்தைய அவர் நம்பி காலை வைத்தாரோ உடனே அவருக்கு விரோதமா ஒரு புயலும் ஒரு காற்றும் வருகிறதா இருக்கிறது. ஆனா அவருடைய பார்வை, அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தை, அவருடைய கண்கள் இயேசுவை பார்க்காம அவருக்கு விரோதமா வந்ததான பிரச்சனையை பார்த்தது. ஆனா இயேசுவோ அவருக்கு முன்பாக இருக்கிற பேதுருவை தான் பார்த்தாரு. ஏன்னா இயேசுக்கு நல்லா தெரியும் பேதுரு இப்ப முழுக போறாரு. பேதுரு அவருடைய அவ்விசுவாசத்தினால அவர் உள்ள முழுக போறார் என்பதை இயேசு அறிந்திருந்தாரு. ஆனா பேதுரு இந்த இடத்துல அவர் எப்போ அந்த காற்றை பார்த்து பயந்து அவர் முழுக ஆரம்பித்தாரோ அவருக்குள்ள ஒரு விஷயம் நன்றாக தெரிந்தது. இவருக்கு முன்பாக நிற்கிறவர் இரட்சகரா இருக்கிறாரு, இவருக்கு முன்பாக நிற்கிறவர் அவர் ரிடீமரா இருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரிந்தது. அதனாலதான் உடனே பேதுரு சொல்ற, இரட்சகரே என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னாரு. உடனே இயேசு சொன்னாரு, அற்ப விசுவாசியே ஏன் நீ சந்தேகப்பட்டாய். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் என்ன மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்க எப்பெல்லாம் சந்தேகத்துல பயத்துல உங்களுக்கு வழி தெரியாம முழுகி போற சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவைப்படுகிறது பரலோகத்திலிருந்து வருகிறதான ஃப்ரெஷ் மன்னா. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில முழுகி போறோம், நமக்கு முன்பாக பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம சோர்ந்து போறோம், நம்மளால
முன்பாக நடக்க போற வழி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நமக்கு முன்பாக நம்முடைய இரட்சகர் இருக்கிறாரு. அந்த இரட்சகர் அவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மளை தூக்க அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய எண்ணங்கள்ல நம்முடைய எண்ணங்களை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா பைபிள் சொல்லுது, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் அது எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா தேவனுடைய வழிகளோ எண்ணங்களோ மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அப்படி கிடையாது. நமக்கோ பரிசுத்த ஆவியினால தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய எண்ணங்களை, தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளும்படியான ஒரு சிந்தையை, கிறிஸ்துவின் சிந்தையை தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறாரு. அப்ப நீங்க எப்பெல்லாம் நீங்க உங்க விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் உங்க விசுவாசத்துல முழுகுறீங்களோ, அப்ப நீங்க பார்க்க வேண்டியது புயலை காற்றை இல்லை, நீங்க பார்க்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வழி நடத்துதலை. ஏன்னா அந்த வார்த்தை தான் நீங்க முழுகாதபடிக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு வெளிச்சத்தை, வழியை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. சோ அதனால இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்று நிதானித்து பாருங்க. உங்களை குறித்து அவருடைய சித்தம் என்னதென்று நீங்க நிதானித்து பாருங்க. நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம், நம்ம அழுவுறதுனால, உபவாசம் இருக்கிறதுனால, இல்ல நம்ம கூப்பாடு போடுறதுனால காரியங்கள் மாறும்னு. அழுவுறதுனாலயோ, இல்ல நம்ம சத்த போட்டு ஜபிக்கிறதுனாலயோ, இல்ல கூப்பாடு போடுறதுனாலயோ சூழ்நிலை மாறாது. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தில, கர்த்தருடைய வார்த்தையில நீங்க நிற்கும் போது இந்த சத்தியம் உங்க வாழ்க்கையை, உங்க சூழ்நிலையை அது விடுவிக்கிறதா இருக்கிறது. இந்த இடத்துல பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ வா, எழுந்து நட என்று சொன்னாரு. அந்த வார்த்தை தான் பேதுரு முழுகாதபடிக்கு அந்த கடலின் மேல நிற்க செய்கிற பவுண்டேஷனா இருக்கிறது. ஆனா எப்போ அந்த வார்த்தையை மறந்து அவருக்கு முன்பாக இருக்கிற புயலையும் காற்றையும் அவர் பார்த்தாரோ, உடனே அவருடைய விசுவாசத்தின் அந்த ஒரு ஸ்டெப் முழுக ஆரம்பித்தது. நம்ம முழுகினாலும் ஆண்டவர் நம்மளை முழுகி போக விட மாட்டாரு. அவருடைய கரங்கள் நம்ம தூக்கி நம்மளை நடக்க செய்கிறதா இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதாங்க, நமக்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் எபிரேயர் 12 அதிகாரத்துல 1 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தீரலான இத்தனை சாட்சிகள் நம்ம சூழ்ந்து இருக்க, நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா பாரத்தையும் பாவத்தையும் உதறி தள்ளி விட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க முழுகி போவது இல்லை, நீங்க அமிழ்ந்து போவதில்லை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் தூக்கி மீண்டும் அவர் உங்களை நடக்க செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறாரு. பேதுரு கீழே போகும்போது அவருக்கு நன்பாக தெரியும், எனக்கு முன்பாக இருக்கிறவர் என்னை ரட்சிக்க போதுமானவரா இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ பேதுருவை பார்த்து அவர் சொன்னாரு, அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்ட? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்க என்ன காரியத்தை நீங்க தொடங்கி இருந்தாலும், உங்களை கொண்டு ஆண்டவர் தொடங்கி இருந்தாலும், ஒருவேளை அது முன்னாக போவதற்கான வழியே இல்லாம இருந்தாலும், எல்லாமே முழுகிற மாதிரி இருந்தாலும், இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற நற்செய்தி என்ன தெரியுங்களா? நீங்க முழுகி போவதில்லை. உங்க விசுவாசத்தை தொடங்குறவர், அதை முடிக்கிறவருமாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பாருங்க. இந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆக்குறதா இருக்கிறது. நிறைய நேரங்கள்ல பிசாசு என்ன பண்றான் தெரியுங்களா? சத்தியத்தை அறியாதபடிக்கு, தேவ சித்தத்தை அறியாதபடிக்கு நம்மளை இமோஷனா என்ன பண்றான்? நிறைய காரியங்களை நமக்குள்ள அட்டாக்க கொண்டு வருகிறான். அப்ப நீங்க முழுகாம நீங்க எழுந்து நடக்கணும்னா, முதலாவது உங்களுடைய விசுவாசத்தை நீங்க ஃபீட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. உங்க அவ்விசுவாசத்தை வெளியே துரத்த வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்குள்ள உங்க விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்பணும்னா, அவர் உங்களை அவர் தேற்றுகிற ஒரு வழி என்ன தெரியுங்களா? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையினாலதான் அவர் உங்களை தேற்றுகிறார். இன்னொன்னு, நீங்க எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதெல்லாம் உங்க விசுவாசத்தை, உங்களுடைய ஓட்டத்தை, உங்களுடைய தீர்மானத்தை எப்பெல்லாம் அது முழுக பண்ணக்கூடியதான ஒரு என்வாயர்மெண்ட் உங்களை சுத்தி வருதோ அதெல்லாம் உதறி தள்ளணும். என் அன்பான ஜனங்களே, ஃபெய்த்தை கில் பண்ணக்கூடியதான விஷயத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க பார்க்க கூடாது, கேட்க கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு
ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அந்த சமைக்கிற இடம் சுத்தமா இல்லைன்னா, அவங்க சமைக்கிற சாப்பாடு சுத்தமா இல்லைன்னா, அந்த சாப்பாடை நீங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகும்? உங்களுக்கு அது ஃபுட் பாய்சனை உண்டு பண்ணும். அது ஃபுட் பாய்சனை உண்டு பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சிக்னஸ் வருகிறதா இருக்கிறது. அதே போலதான் இன்னைக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை, தேவையில்லாத எண்ணங்களை, தேவையில்லாத விஷயங்களை நீங்க உட்கொள்ளுறவங்களா இருக்கீங்கன்னா அது உங்க விசுவாசத்தை சிக்காக்குறதா இருக்கிறது. உங்க விசுவாசத்தை அது பாழாக்குகிறதா இருக்கிறது. அதனாலதான் எல்லாத்தையும் உள்ள போடக்கூடாது. எது உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதோ, எது உங்களுக்கு புஷ்டியா இருக்கிறதோ, எது உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறதோ, நல்லதா இருக்கிறதோ, பக்திக்குரியதா இருக்கிறதோ அதையே சிந்திங்க, அதையே பேசுங்க, அதையே தியானம் பண்ணுங்க. அது உங்களுடைய வழியை அது ஸ்திரப்படுத்துகிறதா இருக்கிறது. அது உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான உங்க பாதையை அது செவ்வையாக்குகிறதா இருக்கிறது. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க யார உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸா சூஸ் பண்ணுன்றதை கூட கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்படுங்க. உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய ஆவியையும் கட்டி எழுப்பாததான நட்புகளை, தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க என்டர்டைன் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களை முழுக பண்ணுகிறதா இருக்கிறது. நீங்க பார்க்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைய, அவருடைய வழிகளை, அவருடைய சித்தத்தை. அதுல உங்க போக்கஸை வைப்பீங்கன்னா உங்களுக்கு எதிராக வருகிற எந்த எண்ணத்தையும் நீங்க சிறைப்படுத்தி நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. சோ நான் விசுவாசத்தோடு சொல்றேன், பேதுரு வாழ்க்கையில எப்படி இயேசு அவரை மேல தூக்குனாரோ அதே போல இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீங்க முழுகாதபடிக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில அனுப்புவாரு. நம்ம எந்த மாதிரி நண்பர்களை, எந்த மாதிரி வார்த்தைகளை, எந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், பழகுறோம் என்பதை குறித்து நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். உங்க விசுவாசத்தை ஃபீட் பண்ணாத, உங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பாத எந்த காரியத்தையும் நீங்க என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஏன்? அது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை உங்களுக்குள்ள இருந்து அது கட்டி எழுப்பக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட்டை அது உங்களுக்கு உண்டாக்காது. பாருங்க, இந்த இடத்துல பேதுருக்கு தேவைப்பட்டதுன்னா தெரியுங்களா? அந்த புயலை அவன் பார்க்கும்போது அவனுக்கு விரோதமா வந்த அந்த சூழ்நிலையில பேதுருக்கு தேவைப்பட்டது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். நீ நடந்து வா என்று சொன்ன அந்த வார்த்தை அவருடைய சிந்தைக்கு அது தேவைப்பட்டதா இருந்தது. ஆனா அதை மறந்து போகும்படியான ஒரு எதிர்மறையான ஒரு பிரச்சனையை பிசாசு பண்றான், பேதுருக்கு விரோதமா கொண்டு வருகிறான். இன்னைக்கு நம்ம கூட என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, அவர் செய்வாருன்னு நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம வெயிட் பண்றோம். ஆனா அதை நம்மளே மறந்து போகும்படியான நம்மளை சுற்றி பிசாசு நெருக்கத்தையும் பிரச்சனையும் கொண்டு வருகிறான். ஆனா நீங்க நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏசாயா புஸ்தகத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 55வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவர்களுக்கு விதையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த இடத்துல ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. என் நினைவுகள் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, மரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து. அப்படின்னா இங்க என்ன அவர் சொல்றாரு? விதைக்கும் போது இந்த பூமியில விதைக்கிற விதையில எப்படி மழை பெஞ்சு பனி வந்து அதை நினைத்து அந்த விதை வீணாகாம அதுல இருந்து ஜீவன், அதுல இருந்து ஒரு உயிர், அதுல இருந்து ஒரு செடி எப்படி வெளியே வருதோ அப்படியா என் வார்த்தை அது சும்மா திரும்பி வராது. நான் எதற்காக அனுப்புனனோ, நான் எதற்காக அதை ரிலீஸ் பண்ணனோ அந்த காரியம் பூமியில நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் அது காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசும்போது அது ஏதோ ஒரு வார்த்தை எம்டி வேர்ட்ஸ் நினைக்காதீங்க. இந்த வார்த்தை வெறுமையா உங்களுக்கு திரும்பாது. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைய அது மாற்றி அமைக்க அது
திறனுள்ளதா இருக்கிறது, வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு இப்போ சிக்னஸ் இருக்குன்னா நீங்க இந்த சிக்னஸையே சுத்தி பார்க்காதீங்க. இந்த சிக்னஸ்னால யாரெல்லாம் மரித்து போனாங்க, எப்படிலாம் மரித்து போனாங்கன்றத தியானம் பண்ணாதீங்க. இந்த சிக்னஸ்னால டாக்டர் என்ன ரிப்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்களோ அதை பார்க்காதீங்க. அதுக்கு பதில் இந்த சிக்னஸ்ல இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில என்ன செய்து முடித்தாரோ அதை நீங்க யோசிங்க, அதை நீங்க தியானம் பண்ணுங்க, அந்த வார்த்தையை எடுத்து நீங்க உட்கொள்ளுங்க. சிக்கான சாப்பாடை சாப்பிட்டா உங்களுக்கு அது உங்க சரீரத்தை அது பலவீனப்படுத்தும். அதே ஆரோக்கியமான சாப்பாடை நீங்க சாப்பிடும் போது அந்த சாப்பாடு உங்களுடைய பலவீனத்திலும் அது உங்களுக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைய நீங்க உங்களுடைய பலவீனமான சூழ்நிலையில பேசும்போது இந்த வார்த்தை சும்மா திரும்பி வராது. இந்த வார்த்தை எப்படி ஒரு விதை பூமி மேல விழும்போது அது ஒரு டைம் சீசன்ல வெளியே அது முளைத்து வெளியே வருதோ, அதே போல உங்க சூழ்நிலையின் மீது கர்த்தருடைய வார்த்தையை தெளித்து விடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, அதை விதைங்க. நீங்க விதைச்சு பாருங்க. நான் அவருடைய தழும்புகளாலே சுகமா இருக்கிறேன், நான் சாவதில்லை, நான் வாழ்ந்திருப்பேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்க பேசி, இந்த வார்த்தையை நீங்க கன்ஃபஸ் பண்ணி, இந்த வார்த்தையில நீங்க அமர்ந்துருங்க, ரெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்காத நேரத்துல சடதியாய் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வரும். உங்களுடைய சிக்னஸ் சுகமாகும், உங்களுடைய கடன் பிரச்சனை மாறும், உங்களுடைய சமாதான குறைவு சமாதானமாய் மாறும். ஏன்னா அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. அன்பான தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்க கூட பேசும்போது நான் உணர்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இதை விசுவாசிப்பீங்கன்னா இந்த வார்த்தை இப்பொழுதே உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தை இப்பொழுதே உன் வாழ்க்கையை கட்டி அது திருப்பியும் அது உங்களை விடுவிக்காது வல்லமை உள்ளதா இருக்கிறது என்பதை நான் உங்களோடு கூட இந்த நேரத்தில் விசுவாசத்தில் அறிக்கை செய்கிறேன். ஏன்னா இது வெறுமையா திரும்பாது. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என் அன்பான ஜனங்களே. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது. இந்த வார்த்தையை வெளிச்சமா இருக்கிறது. இந்த வார்த்தை முழுகிற பேதுருவை மீண்டுமாய் ரட்சித்து நடக்க செய்ததா இருக்கிறது. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில நான் திருப்பியும் சொல்றேன், இந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமானதை எடுத்து சாப்பிடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க. பெரிய நீங்க லோகோஸ்ல இருக்காதீங்க, ஏதோ அறிவுல தெரிஞ்ச வார்த்தையில வாழாதீங்க. பரிசுத்த ஆவியில ஒரு ஃப்ரெஷ் தாட்டை கேளுங்க. ஏன்னா உங்க நினைவுகள் ஆண்டுடைய நினைவுகள் அல்ல, உங்க வழிகள் ஆண்டுடைய வழிகள் அல்ல. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற நினைவுகள் அதுதான் உங்களுக்குள்ள டவுன்லோட் ஆகணும். அது எப்படி டவுன்லோட் ஆகும்? நீங்க ஆண்டுடைய சமூகத்துல காத்துருங்க, ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்துருங்க. ஆண்டோட சொல்லுங்க, என்னுடைய முயற்சி, என்னுடைய வழிகள், என்னுடைய எல்லா பிளானு எல்லாமே எனக்கு எந்த வழியும் திறக்காத மாதிரி இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கு. ஆனா நான் உங்களுடைய வார்த்தையில வெயிட் பண்ற ஆண்டுன்னு சொல்லி பாருங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு சிங்கை உண்டு பண்ணுவாரு. எப்படி ஒரு நல்ல விஷயத்த நம்ம வாட்ஸ்அப் மூலமா இன்னொரு மனுஷனுக்கு நம்ம ஷேர் பண்றோம், அவனுக்கு புரியாத ஒரு விஷயத்த கூட நம்ம என்ன பண்றோம், அந்த செய்தியை நம்ம மொபைல் மூலமா இன்னொரு மொபைலுக்கு நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம ஷேர் பண்றவங்களா இருக்கிறோம். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய சிந்தையில் அது சிங்க் ஆகும் போது நீங்க யோசிக்காதது, நீங்க நினைக்காதத கர்த்தர் அவருடைய வார்த்தையின் ரேமாவை கொண்டு உங்க நினைவுகள் அவர் கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. அந்த வார்த்தை வரும்போதே உங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால அவருடைய சமூகத்துல காத்திருங்க, அவருடைய வசனத்தை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த வசனம் உங்க வாழ்க்கைக்கும் உங்க பாதைகளுக்கும் வெளிச்சத்தையும் சுகத்தையும் நன்மையும் அது உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதனால இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரு, உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டுவாரு, நீங்க வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த செய்தியை உங்களுக்கு நான் முடிக்கிறேன். God bless you all. Amen.